எல்லோருக்கும் வணக்கம். டொரண்டோவில் எத்தனையோ அழகான இடம் இருந்தாலும் இந்த லேக் ஷோர் எல்லாருக்கும் தெரிந்த இடம் தான். இந்த லேக் ஷோரை தான் படம் பிடிச்சு போடுவோம்னு தான் இந்த படத்தை போடுறேன். இது அண்மையில் சிஎன்இ நடந்த போது எடுத்த படம் தான் இந்த வீடியோ. சரி, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்த இடம் இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த இடம் டொரண்டோ டவுன் டவுனில் தான். நீங்கள் கார்டனர் எக்ஸ்பிரஸ் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் ஜேம்சனுக்கு நேராக எக்ஸிட் எடுக்கலாம். எடுத்து வெளியில் லேக் ஷோருக்கு வரலாம். அப்படி இல்லை சொன்னால் ஒன்டாரியோ பிளேஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ளெல்லாம் வெளியில் நீங்கள் வரலாம். ஒன்டாரியோ பிளேஸு பக்கமாக தான் இருக்குது. இங்கே பஸ்ஸில் வர சொன்னால் டப்ரின் ஸ்ட்ரீட் பஸ் எடுத்து நேர 29 இன்ச்சஸ் சவுத் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் வெளியில் இங்கே வரலாம். லேக்குக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி ஜாபிஸில் எக்ஸிட் எடுத்து வரலாம். ஜாபிஸால் நீங்கள் ஜாபிஸில் பார்க் பண்ணி போட்டு இந்தியாவில் வரலாம். இது வில்லியம் பார்க்குன்னு சொல்கிறது எம்சனுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது. இதில் நீங்கள் கார் பார்க் பண்ணி போட்டு வரதாக இருந்தால் உங்களுக்கு $9 ஷேர் பண்ணுவாங்க பார்க்கிங் ஓல் டேக்கு. ஆனால் நிறைய பார்க்கிங் இருக்குது, பயப்படுத்தவே இல்லை. ஆனால் என்ன உண்டு, வீக்கெண்டில் வரேன்றதுனா கொஞ்சம் நெரிசலாக இருக்கும். என்ன சொன்னால் நிறைய சம்மரண்டபடியாக நிறைய பேர் கார்களை விட்டுட்டு பாபிக்யூகள் அதில் போட்டு கொண்டிருப்பாங்க. சில போல் விளையாடி கொண்டிருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பண்ணாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வாரதாக இருந்தால் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடத்தை பிடிச்சி எடுக்கலாம். இது நீளமாக இருக்குது. இப்போ லேக் ஒரு சைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது ஒரு லேக் சைட்டாலேயே உங்களுக்கு கட்டணம் கட்டி சேஃப்டியாக அங்கே யாரும் போகாத மாதிரி இருக்குது. நடப்பாதை தான் இது. இந்த நடப்பாதையில் நிறைய பேர் காலையில் எழும்பி ஓடுறாங்க. அது போக சைக்கிள் ஓடலாம். அங்கே சைக்கிள் ஓடுறதுக்கு அங்கே இடம் இருக்குது. இது கூடியவாம ஸ்காப்ரோ மார்க்கம் மிசஸக்கா அந்த எட்டோபிக்கு சைடில் இருக்கவங்க தேவைன்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்றது பார்க்குறேன். வரலாம். பிள்ளைகளை கொண்டுலாம் கொஞ்சம் பண்ணாக இருக்கும். கொஞ்சம் இதாக என்ன கடலை பார்த்த மாதிரி வராது. இருந்தாலும் ஒரு இதாக ஒரு ஃபீல் இருக்கும். கடற்கரையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்குறேன்னா பாருங்கள் யாராவது. இதுதான் சும்மா போட்டு எடுத்து பார்க்கும்போது நான் பிடிச்சி கொண்டது. அப்போ படம் பிடிச்சி போடுவோம்னா எடுத்து போடுறேன். இது நான் நேரம் ஏர் ஷோன்னு சொல்லித்தான் அன்றைக்கு தான் எடுத்தேன். போன கிழமை பதிவு தான் இப்போ பதிவேற்றம் செய்கிறேன். என்று சொன்னால் இது வரைக்கும் போட டைமில் அப்படியே இந்த வீடியோ இப்போ போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். இது எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் பாருங்கள். ஒரு காப்பிச்சு கூட ஒரு குப்பை கூட கீழே இருக்காது. அப்படி சிட்டி ஒழுங்காக வச்சிருக்கிறாங்க. மரங்கள் இது இந்த லேக் சைட்டுகளே சைக்கிள் ஓடலாம். மற்ற நடப்பாதை 2 பேர் இருக்குது. இதில் ஆக்கள் ஈழியாக இருக்கிறாங்க பாருங்கள். என்னென்னு சொன்னால் இந்த ஏர் ஷோ நடக்கிறதுக்காக வேண்டி ஈழியாக இங்கே இருக்கிறாங்க. இடத்தை பிடிச்சி கொண்டு என்ன இடம் பிடிச்சா தான் வழியாக பார்க்கலாம். இது இப்போ கொஞ்சம் 10 மணி 10:30 போல் நடக்கு. அந்த டைமுக்கு தான் இப்போ இதுன்னு கொண்டு வைக்கணும். இது நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் சரம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேட்டு டைம் 12 மணி ஆகிட்டுது. இந்த ஏர் ஷோ நடக்கிற டைம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் இந்த ஏர் ஷோ எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் வேண்டியதுனா அதையும் பார்க்கலாம். அந்த வீடியோவும் பார்க்கலாம். சொன்னால் அது எடுத்துக்கொண்டு தான் இதையும் எடுத்தேன் நான் சேம் டைமில். இது கொஞ்சம் சிரமம் நிற்கிது. சிரமத்தை பாருங்கள். எவ்வளோ சிரமம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. திருவிழா மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் இடத்த தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் லேக் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இந்த நீளமாக இருக்குது. ஃபுல்லாக சனந்தான். என்னென்று சொன்னால் இதுக்கு ஏழியாக நாங்கள் இதுக்கு முதல் நாள் நாங்கள் பார்க்கும்போது இங்கே கார் விட இடம் இல்லாதபடியாக பார்க் பண்ண இடம் இல்லாதபடியாக என்னென்னு சொன்னால் இந்த ஏர் ஷோன்றபடியாக இந்த ஏர் ஷோ சிஎன்டி தொடங்கினா அந்த ஏர் ஷோ நடக்கும். அப்போ அதுக்காக வேண்டி ஏழியாக கார்களை விட்டுட்டு சிரமத்தெல்லாம் இருந்தபடியால் இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டான காரணத்தால் இடம் பார்க்கிங் எங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்போ திரும்பி போய் தான் அடுத்த நாள் தான் இருக்கிறோம் இந்த வீடியோ. அப்போ வந்தபடியாக எங்களுக்கு வெளியே வந்தபடியாக எங்களுக்கு பார்க்கிங் கிடைச்சது. இப்போ சிரம் விட்டுட்டு காரெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏர் ஷோ பார்த்து கொண்டு இருக்குது. இப்போ இது ஒரு சைட்டில் தான் அப்படி எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்களும் பாரதாக இருந்தால் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி மட்டும் இது நடக்கும். இந்த ஏர் ஷோ நடக்கும். யாராவது அப்படின்னா பாருங்கள். இது ஃப்ளைட் ஷோ ஏர் ஷோ நடக்குதுங்கால அதை சும்மா நார்மலாக எடுத்து காட்டுறேன். மற்ற இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ அங்கே மற்ற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஏர் ஷோ எப்படி இருக்குன்னு அதை போட்டுருக்குன்னு அதை திரும்ப பார்க்கலாம். நீங்கள் இது நார்மலாக ஜஸ்ட் தான் அதுக்கு தான் போட்டிருக்கேன். சரி, கண்டினியூ வீடியோ பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களை கமெண்டில் போடுங்க. ஏதாவது கருத்து சொல்ல மாட்டேன், கமெண்டில் போடுங்க. இது பெருசாக உங்களை பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. என்று சொன்னால் இது சும்மா இயற்கை சம்மந்தப்பட்ட இதுதான். அது சும்மா நேச்சுரலாக எடுத்து போடணும் தான் போகணும் இல்லையா. இல்லை பெருசாக நான் இந்த செல்ஃபோனில் இந்த பதிவு வச்சுக்கிறேன். நாங்கள் அவனெல்லாம் கேமராலாம் கொண்டு வந்து பெரிய பெரிய கேமராலாம் வந்து ஜூம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது நம்மளாக செல்ஃபோன் வீடியோ தான். இது பெரிய ப்ரொஃபஷனல் கேமரா வண்டியில் செல்ஃபோனில் இந்த பதிவு செய்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, இந்தியன்ஸ் அக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போல் இருக்குது, அங்கே இருக்கிறாங்க. அப்போ இப்படியே எடுத்து கொண்டு போகிறேன். இப்போ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டை போகலாம்னு தான் இந்த பதிவை போடுறேன். சரி, நீங்கள் பாருங்கள், இதை பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.